ஹாய் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? 2.1 ஆம்பிளிஃபையர் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போர்டில் என்ன சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கரு 1 சப் கொடுத்துருப்பாங்க. அதாவது இதோட இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 12 to 24 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது டிசி வோல்டேஜ். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ஐத்த மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்பப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டில் கிடைக்கும். இதில் யூஸ் பண்ணுற ஐசி பார்த்தீங்கன்னா TPA 3116 ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளோட ஸ்பீக்கர் வாட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ரைட்டுக்கு 50 வாட்ஸும் சப்புக்கு வந்து 100 வாட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது டோட்டல் பார்த்தோன்னா 200 வாட்ஸ் வரும். ஒரு ஸ்பீக்கருக்காக 50 வால்ட்டு, 2 ஸ்பீக்கருக்காக 100 வால்ட் ஆகிடுச்சு. சப்புக்காக ஒரு 100, மொத்தம் 200 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிசி வந்து 12 to 24 வோல்ட் வரைக்கும் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிசி 24 வோல்ட்டுன்றது வந்து அதிகபட்ச வோல்டேஜ். அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய 24 வோல்ட்டுன்றது வந்து உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஏசி 24024ன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஏசி வோல்டேஜ் அது கன்வெர்ட் பண்ணும்போது 24க்கு மேலே போய்டும். அதுமாரி கொடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு லேப்டாப் சார்ஜர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து 18 வோல்டேஜ்லேருந்து 20 வோல்டேஜுக்குள்ளே தான் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 24 வோல்டேஜுக்கு மேலே இந்த போர்டில் கொடுக்கக்கூடாது. அதாவது டிசியாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் 24 வோல்டேஜ் மேலே கொடுக்கக்கூடாது. இது வந்து ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கருக்காக எல்லாம் ஜாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிக்க வேண்டியதான். பேட்டரிக்காக 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நீங்கள் பின் டைப்பில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களால் முடியலைன்னா நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப் சார்ஜர் பெரிய பின் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து டிசிக்காக வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நம்ம பின் டைப்பில் சொருகிற மாதிரி, அதாவது பெரிய பின் லேப்டாப் சார்ஜர் பெரிய பின் சைஸு. இன்னொரு டைப் வந்து பேட்டரி கனெக்ட் வந்து அது வந்து ப்ளஸ் மைனஸ் மாறாமல் கொடுங்க. மாறினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே ஒரு டயோடு போட்டிருக்காங்க. டயோடில் வந்து ப்ளஸ் மைனஸ் மாறி போனால் அதோட இன்புட் வோல்டேஜ் வந்து உள்ளே போகாது. ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக போனால் தான் நம்ம போர்டுக்கு போவோம். அதனால் எந்த பிரச்சனையும் ஆகாது. ஆக்ஸ் பின்னை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஜாக் டைப்பும், இன்னொன்று வந்து பின் டைப்பும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 100 150 ரூபாயில் வந்து ஸ்லிம் போர்டு விற்கிது. அது யூஎஸ்பி ஸ்லிம் போர்டு, ப்ளூடூத் எல்லாம் ஆக்ஸ் அதெல்லாம் அதிலே இருக்கும். அதை வாங்கினீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ஜாக் வந்து அதில் சொருகிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை உங்கள் ஃபோன்லேயோ வந்து நம்ம கனெக்ட் பண்ணால் ஜாக் கொடுத்துருக்காங்க. அழகாக கனெக்ட் பண்ணிக்கலாம். சுத்தமாக தெரியாதவங்க கூட இது ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். இதோட ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அப்படி உங்களுக்கு இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அதுக்காக ஒரு வீடியோ போடுறேன் ஆடியோ குவாலிட்டியை பற்றி. ஆனால் அந்த போர்டு என்கிட்ட கையில் இருக்குது. அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே நண்பா. இது போல் மேலும் வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ஏற்றிங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.